ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எடிசன் வ்ளாக்ஸ். இங்கே என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் இங்கே சொந்தக்காரங்க வீட்டு போகிறது அது இதுன்ட்டு அப்படியே 2 நாள் ஓடிடுச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் இங்கே இருக்க போகிறது. நாளைக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு கன்னியாகுமரி பீச் பார்க்கலாம் எப்படி, அதனால தான் நானும் என் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு பைத்தியம். மார்னிங் சன்ரைஸு சன்செட்டு பார்க்க போயிருக்கலாம் தான். ஆனால் ரெண்டுமே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா காலையிலையும் மழை பெய்யுது, சாயங்காலமும் மழை பெய்யுது. போய் உட்காந்துருந்து மேகமூட்டத்தில் சூரியன் மறைஞ்சிருக்கிறத பார்க்கறதுக்கு. இங்கே தான் வந்தீங்களோ? ஏதாவது சொன்னேன்னா ஏதாவது திட்டு வந்துட்டு கம்முன்னு இருக்கியா? ஏன்னா காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது. 2 நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது இங்கே. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. காலையில் ஆனால் ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருந்தது. ஈவினிங் அந்த மாதிரி ஆகிடும். எப்பயும் மேலே பார்த்தா தெரியும் சில இடம்லாம் அப்படியே மேகம் இருக்கிறது. ஸோ அதனால தான் மார்னிங் இதெல்லாம் போகிறதில்ல. அப்படி போனாலும் இப்போ விவேகானந்தர் மண்டபம் அதுக்கெலாம் வந்து போட்லலாம் போக முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளானை மாற்றி போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் ஈவினிங் வந்துட்டு இங்கே சாப்பிட்டு அடுத்த நாள் காலைல இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இன்னும் மதியம் சாப்பிட வேறு இல்லை. காலையில் என் ஒய்ஃப் அவங்க அப்பா கூட ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருந்தாங்க. வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். காலைல மட்டும் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாடு நானும் என் ஒய்ஃபும் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் போட்டோம். இப்போ போகிற வழியில் அப்படின்னா அங்கே கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டு அங்கே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வர வேண்டியது தான். போட்டிங் போகிறோமா இல்லை சுற்றி பார்க்க போகிறோமான்றதுக்கு மெயின் பர்பஸ் கிடையாது. இப்போ மதியம் லஞ்சை கன்னியாகுமரியில் முடிக்க போகிறோம். அதுதான் அங்கே போயிட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேன். நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே பார்த்தீங்களா, நாங்கள் இப்போ வந்து தக்கலை கிட்டே இருக்கோம். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த காமிக்கிறதுக்காக இல்லை, இங்கேருந்து அந்த மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியும். நீ வாங்கி ஓட்ட வேண்டியதான், நீங்கள் தானே பெரிய ரைடர் தானே. அப்போ ஓட்டு வரணும். இந்த பைக் ஓட்டுறியா? ஏன் அந்த வண்டியும் தான் உனக்கு ஓட்ட தெரியாது? அந்த வண்டியும் தான் உனக்கு ஓட்ட தெரியாது? போலீஸ் இதோ பாருங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ட்ரிபிள்ஸ் ஓட்டு வாங்கலாம் இவங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க லைசன்ஸ் வேணால் நான் வந்து இதில் வீடியோவில் போடுறேன். நம்பரை வச்சு லைசன்ஸை பிளாக் பண்ணிவிடுங்க. இந்த ஊரை சுற்றி அப்படியே மலை தாங்க. ஆக்சுவலி இந்த ஊரை சுற்றியில் இந்த ஊரே வந்து மலை மேலே தான் இருக்கும். இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா அப் டவுன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். மேலே ஏறும் கீழே இறங்கும் சைடில் போகும். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஊரே ஒரு மலை பிரதேசம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முழுசாக வளராத பாதி மலை. அதனால தான் இந்த ஊர்லேருந்து எல்லாம் இந்த பாறைங்கள்லாம் உடச்சி கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு போல் இருக்குங்க.
அவனுங்க ஊரில் இருக்க மலையெல்லாம் ஒன்றும் உடைக்க மாட்டானுங்க, கொள்ள மாட்டானுங்க. அதெல்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. நம்ம ஊர் பயலுக்கு தான் இளிச்ச வாயனுங்க. இளிச்ச வாயனுங்க இல்லை, விவரமானவனுங்க தான். விற்று காசாக்கி அவன் பாக்கெட்டில் போட்டு போகிறாங்கல்ல. இந்த இடத்துல தான் பத்மநாபபுரம் இது இருக்குது, அரண்மனையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அரண்மனை தான். பார்த்தீங்களா பலாப்பழம்லாம் ரோட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அப்படியே சும்மா போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய பலாப்பழம் மரம் இருக்குது. என் ஒய்ஃப் வீட்லேயும் மரம் இருக்குது, அவன் பக்கத்தில் சுற்றி நிறைய மரம் இருக்குது. என்னாச்சு? ஆ இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் பலாப்பழம், வீட்டில் சும்மா ஒரு காம்பவுண்டு மாதிரி இது காலியாக இருக்கும், அதுலேயும் நிறைய பலாப்பழம் மரம்லாம் வச்சுருக்காங்க. நிறைய அந்த மரம்லாம் பலாப்பழம்லாம் அப்படியே கீழே விழுந்து அழுவி வேஸ்ட்டாக தான் போகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பலாப்பழம்லாம். அது இல்லாமல் இந்த ஊரில் ஐனி சக்கை ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அதுதான் கிடைக்கல. என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா ட்ரை பண்ணதில்லை நான். அது என் ஒய்ஃப்ட்டு கேட்டேன், சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேனே, இனிப்பாகவும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. பக்கத்தில் ஏதாவது விளைஞ்சதான் வாங்கி இருந்துருக்கலாம், எதுவும் இல்லை. சரி நானும் விட்டேன் அப்படியே. இங்கே வேணாம் அங்கே வேணான்ட்டு சும்மா என் ஒய்ஃபோட தங்கச்சி வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று இங்கே இருக்குது. நேற்று அங்கே அவங்க நின்று பிக்கப் பண்ணோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து குடிச்சிக்கலாம், அங்கே உட்காரத்து இடம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வர வெளில இருக்கிறதெல்லாம் விட்டு பெரிய பெரிய கடையெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். அது மட்டும் தெரியுது. இல்லைங்க, என் ஒய்ஃப் ஏதோ சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள். அது வந்து மருத்துவமனை. ஏன் அப்படி பேர் வச்சாங்க? நம்பிட்டீங்களா? படத்தில் பார்த்ததில்ல? என்ன படத்தில் பார்த்ததில்ல? எந்த மலையில் போயிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வரணும், மரத்தை எடுத்துகிட்டு வரணும். ஓ, பின்னாடி உட்காந்துருக்கிறது பைத்தியம். நான் ஏதோ சீரியஸாக சொல்கிறான்னு நினச்சிப்பேன். பார்த்தீங்களா சைடில் வாயில் வந்ததெல்லாம் பேசாத, மேகமலை மருத்துவமலைன்ட்டு. நல்ல வேலை கீழே வாழை மரம் இருக்குன்றதுனால வாழை மலை அப்படின்னு இல்லை. நேற்றுலேருந்து அது செத்து தான் கிடக்குதாங்க. இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் என் ஒய்ஃபோட தங்கச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஏதோ தெரியுது பாருங்கள். ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் சரி, இங்கே இருக்க நிறைய காலேஜ் லொக்கேஷன் சரி, எல்லாமே இந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கும். இங்கே செம்மையாக இருக்குதுல்ல அந்த இடத்துல. இங்கெல்லாம் விட்டுட்டு எங்கே அங்கே தானே இத்தனை கடை இங்கே இருக்கிறதுலாம் ஆகாது உனக்கு, அங்கே தான் ஆகும். நிஜமே நல்லா அழகான ஊருங்க இது. இருக்கா? அவ்வளோ பெரிய பெரிய இது நிறையா வச்சுருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கடையில் தான் உனக்கு வேணும் அப்படி தானே? பார்த்து நான் இறங்குறேன்னு சொன்ன உடனே இறங்கக்கூடாது. நான் காலை கீழே வச்சேன்னு பார்த்துட்டு இறங்கணும். நொங்கு சர்பத் 2. வாவ், இதுதான் நொங்கு சர்பத்.
ரோடு ஐஸ்லாம் இல்லை, வெறும் டர்பத் அவ்வளோதான். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன வாயில் டேஸ்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே ஒரு நல்லா இருக்கான். எப்படி போய் சொல்கிறாப்ப? இவ்வளோ நேரம் ஒரு முட்டாத்தனமான காரியம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மைக் எடுத்து என் காலரில் நான் சொல்லி வச்சுட்டு பேசிட்டு வந்திருக்கேன். அதில் எதுவும் விழுந்திருக்காது, நான் ஹெல்மெட் உள்ள பேசுனது. சரி, கன்னியாகுமரிக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தாச்சு. இங்கேருந்து 9.9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கன்னியாகுமரிக்கு. செம்மையாக இருக்குதுல்ல, தென்னை மரம், மலை. இந்த மாதிரி மலையில் தான் வந்து உடச்சி குவாரிக்கு யூஸ் பண்ணுறாங்க போல் இருக்கு. இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு தான் நினைக்கிறேன். இந்த மலைன்னு சொல்ல, மலையில் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் கனிம வள கொள்ளைகள் வந்து அதிகமாகவே நடக்கிற இடம். நம்ம சின்ன சின்ன மலையெல்லாம் உடச்சி பாறையாக மற்ற மாநிலத்துக்கு வந்து கடத்துவாங்க. அது தெரியும். அது அவங்க ஒரு மலை தெரியுதா, ரைட் சைடில் அந்த மலையில் பாதி துண்டாக இருக்கும் பாருங்க. நாங்கள் வந்ததில் இருந்தாலும் டவுட்டாகவே இருக்குது, இவ்வளோ காலியாக தான் இருக்குமா இங்கே, இல்லை வந்து இது வீக் டேஸு அதுவும் மண்டேன்றதுனால காலியாக இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா கன்னியாகுமரி எப்போ போனாலும் கூட்டமாக இருக்குன்னுவாங்க. மேபி காலையில் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. நிறைய குளம் இருக்குதுங்க குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. மணிக்கு கம்மியான நேரம், இங்கே 2:30 ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிடல, மதியம் சாப்பாடு வேறு சாப்பிடல. செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் அந்த பொள்ளாச்சி சைடு இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பொள்ளாச்சி பக்கமும் இப்படி தான், ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும். இங்கே
லெஃப்ட் சைடில் வாழை மரம், வாழைத்தோப்பு, ரைட் சைடில் தென்னந்தோப்பு. காற்று நல்ல காற்று. எங்கேயோ தப்பாக போயிட்டுருக்கேண்ணா நான். கூகுள் மேப்பு தெரியுதா? அது என்னமோ நான் தப்பாக போயிட்டுருக்கேன்ற மாதிரியே காமிக்குது. இல்லை இது ரோடு புது ரோடாக போட்டாங்களா பாருங்களா. வேறு ஏதோ ரோடு போகிறதுக்கு நான் ஏதோ ரோட்டில் போயிட்டுருக்கேன் போல் இருக்கு. 6 கிலோமீட்டர் 12 நிமிஷம் தான் காமிக்குது. சரியாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னா ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ 6.3 கிலோமீட்டர்னு காமிக்குது. அதில் போய் ஜாயின் ஆகி போன போடுறது. இந்த ரூட்டு கூகுள் மேப்லேயே இல்லை போல் இருக்கு. இப்போ தான் நம்ம புதுசாக வரும் போல் இருக்கு. இந்த ரூட்டு எவ்வளோ நேரம் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தோன்னு காமிச்சிருந்தது. தப்பாக வந்துருந்தேன்னா என்னை போட்டு கீழே கீழ்ச்சிருந்துருப்பல்ல. ஆ அமைதியாக இருக்கு. இந்த ரவுண்ட் போட்டில் தான் திரும்புகிற மாதிரி காமிக்குது. புரியல. கொட்டாரம் இருக்குல்ல இந்த பக்கமாக அவ்வளோதான். இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர்னு காமிக்குது. இப்போ நடுவில் நம்ம ஏதோ குறுக்குழி எடுத்து வந்துட்டோம் போல் இருக்கு. பாதி டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டோம். நம்ம 2 பேரும் பேரை படிச்சு வாங்கலண்ணா. யா ஐதீகமா அது? கன்னியாகுமரி வந்தால் சங்கில் பேரை பதிச்சு வாங்கணுன்ட்டு முன்னாடியெல்லாம் திருச்சிதனமாக பண்ணி தந்தாங்க. எங்கே தொலைச்சி வச்சிங்கல்ல. முதல்ல போய் சுற்றி பார்க்க போகிறோமா இல்லையா? சாப்பிட்ணும், போயிட்டு சாப்பிட்ணும். கன்னியாகுமரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியா? லெஃப்ட்லலாம் போகணுன்னு காமிக்குது. போட் ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக போகலாமா? அப்போ ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிடலாம். பீச்சில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிடலாம். அங்கேருந்து சாப்பிட்றது பார்க்கப்போம்.
டவுன் லெஃப்ட் ஆன் டு சர்ச் ரோடு. எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட்டு தானே காமிக்குது, அப்புறம் எதுக்கு? ரைட் டு டர்ன் லெஃப்ட். காந்தி மண்டபமா? இங்கே விவேகானந்தர் மண்டபம் கேள்விப்பட்டிருக்கேன், காந்தி மண்டபம்னு போட்டிருக்கு. போட் ஹவுஸ் லெஃப்ட்டு. ஓ தோ பீச் தெரியுது பாரு டார்லிங். ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. இங்கே என்னென்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. பைக்கில் இங்கே நீ போட்ட முடியாதோ? நம்ம பழம் போட்டுருக்கு. என்ன கன்னியாகுமரிக்கே வந்துட்டோம், திருவள்ளூரை காணோம். தோ இருக்கார். இதோ தலைவர் அதோ நிற்கிறார். இஷ்கா அங்கே இருக்கார் தலைவர். வாங்காம போயிடுவோ. அது பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஏப்பா ஆமாம், நீங்கள் பார்க்கிங் போடலாமா இல்லையான்னு கூட தெரில. வந்து நிப்பாட்ட வண்டியை. கடை வீதியை பார்த்தோன்னே என் ஒய்ஃபுக்கு இப்போ பீச்சுக்கு போகலாமா கடை வீதிக்கா? சரி 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 இல்லை கேட்டு வராது. ஓ எத்தனை லைஃப் ஜாக்கெட்டோ அத்தனை ஜாக்கெட் தான் எடுப்பாங்க. இப்போ 2 ஜாக்கெட் எடு. இல்லை விடு. ஐயோ பிடிங்கணும் போல் இருக்க. ஐயோ கொஞ்சம் விடுங்க. இங்கே உட்காரலாமா?